காலம் செய்த கோலமும் தானா கடவுள் தயந்த பாடமும் தானா நான் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த பெண் இந்நேரம் இந்த மலையிலிருந்து விழுந்து உயிரை திறந்திருப்பாளே. எப்படியோ நான் வந்து இந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றி விட்டேன். ஆமா, எதற்காக அவசரப்பட்டு உயிரை துறக்க துணிந்துட்டீங்க? எனது இந்த உலகத்தில் சாக பிறந்தவளா? ஆமா, நீங்க யாரு உண்மையை உழைத்தா ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யணும். ஐயா, நான் யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டு இளவரசி. நாட்டு இளவரசியா? இதோ தெரிகிறது மகேந்திரபுரி நாடு. மகேந்திரபுரி நாடு. இந்த மகேந்திரபுரி நாட்டு இளவரசி. அடப்பாவி, நீயாக என்னை காப்பாற்ற வேண்டும். யாருடைய முகத்தை பார்க்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தனோ உன்னுடைய முகத்தை நான் விரிக்க வேண்டுமா? நீ என்னை காப்பாற்ற வேண்டுமா? எனக்கு இப்பேற்பட்ட நிலைமைக்கு வந்த காரணமே நீதான்டா. அதான் பாவி. பாவி சாக போன உயிரை காப்பாற்ற நான் பாவிதான். நீ பாவிதான்டா. உன்னை சொல்லி குற்றம் இல்லை. நாங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. எப்படி நல்லவங்களுக்கு காலம் உள்ள மாதிரி முடிச்ச வைக்க தீங்கு பண்ணுவேன். அவனை நம்ம சொல்லுதான் காலமா இருக்கு. ஒரு நல்ல உள்ள படத்தவன் யாருமா பாராட்டு. அடி பாவி, கைய வந்தது நச்சு பாம்பு, உண்மையா நான் காப்பாற்றி இருக்கணும். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த பட்டுபாவியை காப்பாற்ற நினைக்கும் போது என் மனமானதை வெடிக்குதடி. ஆமா, எல்லாம் ஒரு இல்லையா? எப்படி நடந்தது? முன்பு சமயத்திலே இந்நாட்டு அமைச்சர் கைலாக முன்னுடைய தங்கை கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என் தந்தையிடம் நீதி கேட்டாகி என்னுடைய தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று அன்று இந்த ஏழை குடும்பத்திற்கு பறித்த சாபத்தை கொடுத்தாகி அன்று இந்த ஏழை கொடுத்த சாபம் என்று பறித்து விட்டதுடா பாவி. பாவி பாவி உண்மைதானே? ஏன் தங்கைய கற்பழித்து கொலை செய்து விட்டான் உன் நாட்டு அமைச்சர் கருணாகம் பலமுறை எடுத்து கூறியும்
நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் உடைய தந்தை உதாசனப்படுத்தி விட்டான். ஒரு மன்னன் என்றால் நல்லது எது கெட்டது எது அலசி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்க வேண்டும். தீர்ப்பு வழங்க வேண்டும். அவன் மன்னன் என்று சொல்வதற்கு தகுதியற்றவனடி படுபாவி. நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்தி விட்டான். என் தங்கை எப்படிலாம் வளர்த்து தெரியுமா? செல்லமா வளர்த்தண்டி, என் கண்ணுக்குள்ள பத்தி பத்தி வளர்த்தண்டி. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சியை நான் கோலையாக வளர்க்கவில்லை. படுபாவி நாட்டு அமைச்சன் என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டான். என் ஒரே தங்கையை பிரிந்து எப்படி மனம் வேதனையில் வாடுகின்றனோ அதே போன்று நாட்டை இழந்து அனாதையாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்த. ஆனால் இந்த ஏழை தந்த சாபம் குடும்பமே சின்னாபனமாகிவிட்டது. ஆமா, அது மட்டுமா? நீதிமன்றத்தில் உன்னுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை, என் முகத்தை நீ பார்க்கவில்லை. உன் மீது காதல் கொண்டேன் என்று என் மீது பரிசுமத்தை என்னை அடித்து சித்திரவதை செய்து இந்த அரவம் காட்டிற்கு துரத்து விட்டார்கள். யாருமற்ற அனாதையாக இந்த உலகத்தில் யாருக்காக ஒழிவு வாழ வேண்டும்? என் கூட இருந்த உறவுகள் அனைத்தும் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே. உடன் பிறந்த அண்ணனை பிரிந்தேன், பிரித்தெடுத்த தாய் தந்தை இழந்து யாருமற்ற அனாதையாக தனி மரமாக நிற்கின்றேன். இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மலை உச்சிக்கு வந்து என் உயிரை விட துணிந்தேன். அப்படி என் உயிரை விடும் சமயத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு அதனால என்னங்க தங்கள் இடத்தில் ஒன்று கேட்பேன். சீக்கிரம் சொல்லு, பனியில குளிர்ந்து எல்லாம் என்னங்க நீங்க என்ன தவறா நினைக்க மாட்டீங்களே? நான் யாருமே தவறா நினைக்கிறது கிடையாது. சத்தியமா? நிச்சயமா? அப்படியா? அப்ப நீங்க ரொம்ப நல்லவரா? தவறா நினைச்சேன் என்ன செய்ய? நீங்க பாருங்க, குழம்புனா அதெல்லாம் ஒன்று கிடைக்காது. என்னங்க இனி முதல் கொண்டு என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் என் வாழ்வே எனக்கா என்னுடைய வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணித்து வைத்தேன். என்ன வம்பாக போய்விட்டது? எனவே என்ன காதலிப்பதாக பழி சுமத்தி நாட்டை விட்டு துரத்தி விட்டார்களா? ஆமா. அச்சோ, என்னால் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை நினைக்கும் போது என் மனசு தாங்களையே. அப்படியே கோட்டையில குதிரை வாழ வேண்டிய நீ இந்த யாழையால் தான் உனக்கு இந்த நிலையா? ஆமா, உண்மைதான். இதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்கு. மகேஸ்வரி மகேஸ்வரி வரியா? என்னால் உனக்கு இந்த நிலையா? உண்மையா நேசிக்கிறாயா? சத்தியமாக நேசிக்கிறேன். உண்மையாகவா? இவருடைய வார்த்தைகள் முழுமையாக நம்பலாம். நம்பினோரை கைவிட மாட்டேன். இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு உண்மையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமல்லவா செய்திருக்கிறோம். இந்த கொட்டு பழியை பார்த்தால் இந்த வெற்றியை ஒரு முத்தம் என்ன 1000 முத்தம் தருகின்றேன். அத்தான் என்னங்க ஓல குத்தோல காத்துல காட்டு
மாபெரும் சபையில் இருவருக்கு கள்ளக்காரன் சும்மா புழுவுண்டா. ஆமா. அது இன்று நிஜமாகி விட்டது. இதை இப்படி விடலாமா? இப்படி வரக்கூடாது. இவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்து சென்று இப்பொழுதே இளவரசர் சொல்ல வேண்டும். புறப்பட இலவ சந்திக்கலாம். ஆனால் ஒன்று, என் அந்தரங்க சூழ்ச்சியை தெரிந்தவள் யார்? இந்நாட்டு மகாராணி. ஆமா. அவள் உயிரோடு இருக்க வரை இந்த நாட்டை அடைய முடியாது. உடனே சென்று அவளை இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன். அம்மா அம்மா, முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன். அம்மா என்ன தன்னத்தை எழுந்து கொண்டிருக்கிறார் அமைச்சர். என்ன கொண்டிருக்கிறார்? என் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்து துக்கத்தால் என் தாயும் எனக்கு ஐயோ மகாராணி இறந்து விட்டார்களா? அது மட்டுமல்ல, உன் தங்கையை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே, இன்னும் இறக்கவில்லையா சதிகாரி? அவள் என்ன தேவை செய்து கொண்டிருக்கிறாள்? என்ன செய்து வா, கொண்டிருக்கிறார்? வாழை ஓசை கேட்கிறது. அந்த சதிகாரி இறந்து விட்டார் என்று பார்த்தால் அரவங்காட்டிலே அவனோடு ஆடி பாடி கொண்டிருக்கின்றாளே. இப்போது அரவங்காடு செல்கின்றேன். அவர்கள் இருவரையும் நான் கொன்று விட்டு வருகின்றேன். ஆனால் ஒன்று, இப்போது இந்நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நானும் சென்று விட்டால் இந்நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? இந்நாட்டிலே யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதான் ஐயா அது. நான் சென்று அவர்களை கொண்டு நான் வென்று வர வரைக்கும் இந்நாட்டை சீரம் சிறப்போடு பார்த்து வர வேண்டும். புறப்படுகின்றேன் அரவங்காடு. மாமா வேற ஒண்ணு இல்ல. ஆமா சரி. இந்த மலையில பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படிதான் எப்படி தெரியுமா? ஆமா
அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமைகளே, இந்த அருமையான அதிகால வேளையிலே இதே வடபாதி கிராமத்தை சேர்ந்த ரைஸ் மில் கார் ஐயா அவர்கள் என்னுடைய கலதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான நீரோடை தவிர்த்து செல்கிறத பாத்தியா? ஆமாண்டி, குடிக்கலாமா? கொஞ்சோண்டு தருவின்னு பார்த்தேன். நான் தரமாட்டேன். தரமாட்டியா? கொஞ்சோண்டு குடாண்டி சரியா? ஏய்
வருகின்றாளே யார் என்று தெரியவில்லையே. எப்போது சென்று அந்த பெண்ணை காப்பாற்ற நாம் புறப்படலாம். என்னங்க நீங்க காப்பாத்துறீங்க? நான் தான் உங்களை காப்பாத்தினேன். அப்படியா? ஆமா. நான் நீங்க எதற்காக இந்த தனியாக வேண்டும்? உங்க பெயர் என்ன? என்னங்க என் பெயர் மாலா. என் தாய் தந்தை யாருமே கிடையாது. ஐயோ பாவம். நான் ஆச்சரியமா ஒரு நாட்டு இளவரசன் தான். அப்படியா? என்னங்க உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? திருமணமா? இல்லங்க. அப்படியா? உங்களுக்கு? எனக்கும் திருமணம் நடக்கவில்லை. எப்போது உங்களை நான் பார்த்தேனோ அப்போதே உங்கள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். அப்படியா? கடலை விட்டாலும் பிரிந்தாலும் பிரியலாம். மனம் பிரிந்தாலும் பிரியலாம். உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் கண்ணி. என்னங்க என்னை காப்பாத்துங்க. அதனால நான் பரிசு ஒன்று தர போறேன். எனக்கு பரிசா? ஆமாங்க. என்ன பரிசு? என்னங்க என்ன பரிசுமா? என்ன பரிசு? மாமா மதுரை வீரே
கல்ல வாங்கிடுங்க. வாங்கிட்ட வாங்கட்ட. உனக்கு காது கேட்குமா கேட்காதா? தண்ணி ஆன் பண்றீனா? விடமாட்டேன். உன்னுடைய கண்களால் பார்த்தாயா? கேள்விப்பட்டேன் என்று யார் சொன்னாங்க? அந்த படுபாவிதான் சொன்ன அமைச்சர். தந்தையை நீதான் கொன்றாய் என்று உரைத்தானே அந்த படுபாவிதான். சத்தியமாக சொல்கிறேன். நான் தந்தையை கொல்லவில்லை. என்ன நீ கொல்லவில்லையா? ஆமா. அப்படியானால் அந்த தவறை செய்தவன் யார்? அந்த கொலை செய்தவன் யார் தெரியுமா? இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் தான். அந்த படுபாவியா இப்படிப்பட்ட செயலை செய்தார். அவனைத்தான் நல்லவன் என்று நம்பி நாட்டை நான் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேனே. தாய் இறந்து விட்டார்கள். இந்த படுபாவி உரைத்தானே அனைத்தும் பொய்தானா? அதற்கும் காரணம் அந்த படுபாவிதான். என் தங்கையை பட்டாமர் குலக்கரையில் கற்பழித்து கொலை செய்தவனும் உன் நாட்டு அமைச்சர் கருணாகம் தான். அன்று என் தங்கையின் சபத்தை தூக்கி வந்து நியாயம் கேட்டேன், நீதி கேட்டேன். சரியான நியாயம் கிடைக்கவில்லை. என் தங்கையை பிரிந்த சோகத்தான் என் வயிறிலிருந்து இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்னாபனமாகிவிட்டது. ஐயா, நீங்கள் கொடுத்த சாபம் தான் எங்கள் நாட்டையே வாட்டி இன்றுதான் எனக்கு மணிமுடி சுட்டு விடா. மக்கள் மத்தியில் பத்தி பெருமையாக பேசி மணிமுடி சுட்டு என்னடா மகாராஜாவுக்கு முதல்ல மாலை போலான்னு பார்த்தீங்க, கடத்தார்கள் நீங்க மாலை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துவாங்க. ஏய், இது மாதிரி மாலை தானே வந்தா தோங்குது உங்க கடையில. ஆமா ஆமா, நல்ல மாலை வாங்கலாம்னு பார்த்தா உங்க கடை இது மாதிரி மாலை தாக்குது. 4 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு நாள் கூட ஒரு மாலை வாங்கி நான் பார்க்கலாம். ஏய், நான் வாங்க கடையே வேறடா. இப்போ உன்னை பத்தி பெருமையா பெருமையாக பேசு. பேசி உன்னை தூக்கிடணும். ஏய், என்ன பெருமை பெருமை தூக்கணும். இல்லைங்க, பேசி உன்னுடைய பெருமைகளை தூக்கணும். மகாஜனங்களே, சைலண்ட் சைலண்ட். மகாஜனங்களே, மற்றமுள்ள பெரியோர்களே, வீட்டுக்கு அடங்காத்துங்களே, வீட்டுக்கு அடங்காத திருட்டு கோட்டுங்களே, ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டு வந்தவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம். கொலை செய்து விட்டுமா? அந்த கற்று பொழுது மன்னர் மாரடைப்பால் இறந்து விட்டான்னு புழுடா சொல்லி தந்தான். நீ புழுவுன்னு சொல்லிருந்தா நான் ஆவணவாடி சுப்பரா நினைச்சு புளிவு தந்துட்டேன். அவங்க புலி மிராணி வெளியே புழுடா. மன்னர் ஏற்கனவே மாரடைப்பால் அகால மரணம் அடைந்தார். அதனால் இந்த நாட்டின் மகாராஜா யார்? இந்த திருட்டு அயோக்கிய பையன். இவன் யாரியா? வந்தவாசி புலிவாயிலிருந்து வந்தான். உள்ள வந்து அவர் வெத்தலைப்பாக்கு வைக்க மாட்டான், ஒரு தேங்காய் வைக்க மாட்டான், எல்லாத்தையும் வாஜாரி போட்டு சுருட்டிக்கிறான். பேசுறா. ஆம்பியானுக்கு தெரியாத அரிசி வித்தவங்களே, இரகத்து 2 பேர் தான் கண்ணுக்கு தெரியுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். புருஷனுக்கு தெரியாத புலி வித்தவங்களே, உங்களுக்கு வணக்கம். உண்மை, வீட்டுக்கு வீடு, வேளா வேலைக்கு காலை நீட்டிக்கிட்டு தென்னத்தீவி துண்டு போட்டு ஊரில் வம்பு சண்டை வேலைக்கு வாங்குற கிழமை கேள்விகளே, உங்களுக்கு வணக்கம். மகாராஜா மகாராஜா நாகப்பாம்பு வாழ்க. மகாராஜா அரசியல் குழப்பத்தால் நச்சு பாம்பே, இன்னும் அந்த நாட்டை உயிரோடு இருக்கிறேன். உன்னை போல ஒரு தடிநாதன நாடே ஆமாம், என் தாய் தானாக இறந்து விட்டார்கள் என்று சொன்னாயே. என் தாய் தானாகவா இறந்து விட்டார்கள்? தானாக இறந்து விட்டார்களா? நான் கொலை செய்தேன். கொலை செய்யலாமா இந்த செயலை? செய்யலாமடா இந்த செயலை? ஆமா, என்ன அந்த தெரியவில்லையா? அவனுக்கு அம்மா ஒரு நெஞ்சு தைக்கிற இருந்தேன். புரியல. ஆமா, என் தந்தைக்கு பால் விஷமைத்துக் கொண்ட கொலைகாரன் யார்? எனக்கு தெரியாது. நான் தான் நானே தான். இந்த நாள் நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது. எத்தனையோ பெண்கள் வாழ்க்கை கெட்டு சீரழித்து விடுவான்.
அந்த படுபாவியை கொன்று நாட்டையே நாம் காப்பாற்றி விட்டோம். இருந்தாலும் இப்பொழுது என் கண் முன்பே உங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும். அண்ணா, இப்படிதான் என்னுடைய கண் முன்பதாக உங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கட்டும். வடபாதி கிராம தெருவில் தாய்மார்களே, இது அருமையான வடபாதி தான். இந்த அருமையான நல்ல நாளிலே தமிழக முதல்வர் தங்க தலைவர் ஐயா அவருடைய 71ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்ப கிராமம் தெய்வத்திரு கலைச்சென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் வாழ்வே உனக்காக ஏழை தந்த சாபம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிகிறது. எனக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த இந்த வடபாதி கிராம திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கழகத்தில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றிகள் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த அருமை ஐயா மாவட்ட குழு தலைவர் செம்பருத்தி துர்கேஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அறுசுவை உணவளித்த சந்தோஷ் எங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த இதே கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ் ஐயா அவர்களுக்கும் இரவு முழுவதும் கொட்டும் பணியில நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு அறுசுவை உணவளித்த SSR உணவு விடுதி உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் மன்னிக்கவும் SSK உணவு விடுதி உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தால் இப்படிப்பட்ட சிறப்பான நாடகங்களை நடத்தி தருவோம் என்று கூறி உங்களிடமிருந்து பிரிய மனமில்லாமல் பேசி செல்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.